ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல் 2 இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ வீடியோவில் சொன்ன மாதிரியே இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி சேசிங் தான் சூஸ் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் ஆர்ச்சரோட ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஒரு 6 ஒரு 4 அடிச்சிட்டாரு. ஸ்பின்னர் வந்தாலே லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் எல்லாருமே அவுட் ஆயிடுறாங்க. அதே மாதிரியே செகண்ட் ஓவரில் வில் ஜாக்ஸ் வந்து பவுலிங் போட்டதுனால அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா 5 பாலில் 2 4 அடித்தோடனே சரி இன்னைக்கு பொழக்க போகிறான் அப்படின்னு பார்த்தா அடுத்த பாலே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனும் இஷான் கிஷனும் சேர்ந்து செம்ம அடி அடித்து 97 ரன் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட்டு 45 பால்லையே கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே சஞ்சு சாம்சன் ஈஸியாக ஒரு கேட்ச் கொடுத்தாரு. அதை ஹாரி ப்ரூக் அதை மிஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் ஃபுல்லாக ஹிட்டிங் மோட்லேயே தான் போயிட்டார். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு நினச்சா 89 ரனில் அவுட் ஆகிட்டார். அதில் 7 6 8 4. சூரியகுமார் யாதவ் இன்னும் ஒழுங்கான ஃபார்முக்கே வரல. ஒரு 6 அடிக்கிறாரு, ஒரு 4 அடிக்கிறாரு, அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. இதே தான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் ஃபார்முக்கு வந்தால் இந்தியா டீம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தூபே வந்தப்போ வேணும்னு ஆதில் ரஷீதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்ஸர் தூபேவாக மாறிட்டார். ரஷீத் ஓவரை நல்லாவே 2 6 அடித்து பறக்க விட்டுட்டார். தூபே நல்லா ஆடிட்டு இருந்தார். திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டார். 50 வேற ஒரு மிஸ் ஆகிட்டு. கடைசியாக பாண்டியாவும் திலக் வர்மாவும் சேர்ந்து செம கேமியோ பண்ணிட்டு போயிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து 5 6 3 4 அடிச்சுட்டு போயிட்டாங்க. 20 ஓவரில் 253 ரன் அடிச்சிட்டாங்க. இது ரொம்ப பெரிய ஸ்கோர். சேஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். மேட்ச் பார்க்க நிறைய செலிப்ரிட்டி வந்தாங்க. இந்தியன் பிளேயர்ஸே நிறைய பேர் வந்திருந்தாங்க. தோனி, ரோஹித் சர்மா, KL ராகுல்லாம் வந்து மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ண இங்கிலாந்து வந்தாங்க. ஓப்பனர்ஸ் ஒழுங்காகவே ஆடலை. சால்ட்டு, பட்லர், ப்ரூக் 3 பேருமே வந்து அண்ணாபுரம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 2 6 அடிக்கிறாங்க, அவுட் ஆகுறாங்க. திருப்பி 2 6 அடிக்கிறாங்க, அவுட் ஆகுறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அக்ஷர் பட்டேலோட ஃபீல்டிங்கு செமையாக இருந்துச்சு. கேட்சு பறந்து பிடிச்சாரு. அவர் பிடிச்ச 3 கேட்சால் தான் இந்தியா வின் பண்ணவே ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. வருணோட ஓவரில் தொடர்ந்து 6 அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போதைக்கு சாம்சன் வந்து போய் பேசுனதுனால அடுத்த பாலே விக்கெட் வந்துச்சு. அதுக்காக சாம்சனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி வணக்கம் வைக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸும் பெத்தலும் செம்ம பார்ட்னர்ஷிப்பு. இந்தியா வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருந்ததை சரி இங்கிலாந்து இப்போ ஜெயிக்க போகிறாங்க போல் அப்படின்னு அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க மேட்சை. இதில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா நிறைய டூஸ் ஓடினாங்க. 6 4 மட்டும் இல்லாமல் டூஸுமே நிறையாவே எடுத்தாங்க அவங்க. வில் ஜாக்ஸ் 35 ரனில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அடுத்த வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே பெத்தலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கடைசி 3 ஓவர் ரொம்ப க்ரூஷியலாக போணுச்சு. அப்போதைக்கு பும்ராவும் பாண்டியாவும் சேர்ந்து ஓவர்ஸை சூப்பராக கண்டெயின் பண்ணாங்க. கடைசி ஓவரில் 6 பாலுக்கு 30 ரன் அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு பாலே ஸ்ட்ரெயிட்டில் அடித்தப்போ பாண்டியா நல்லா ஸ்டாப் பண்ணி பாலை கீப்பர்கிட்ட த்ரோ அடித்தார். சாம்சன் அந்த பாலை நல்லா பிடிச்சி ஓடி வந்து ஸ்டிக்கில் அடிச்சிட்டார். பெத்தல் அவுட்டு. 5 பாலுக்கு 28 ரன்னு. கடைசி 3 பாலில் 3 6 அடித்து ஆர்ச்சர் கலக்கிட்டார். மேட்ச் வின் பண்ணதுக்கு சாம்சன், பாண்டியா, தூபே அவங்களாம் இல்லை. யார் அப்படின்னா அக்ஷர் பட்டேல். அவரால் தான் இப்போதைக்கு இவ்வளோ தூரம் வந்து ஜெயித்தாங்க. அக்ஷர் பட்டேல் பிடிச்ச அந்த 3 கேட்ச் தான் இந்தியா வின் பண்ண மெயின் ரீசன். அது 3மே இம்பார்ட்டண்டான கேட்சும் அதுவும் கஷ்டமான கேட்சுமே கூடாது. இந்தியா இப்போ ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்தியா விசஸ் நியூசிலாந்து சண்டே மேட்ச் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை கிரிக்கெட் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.